வீட்டில் வந்து 4 நேந்திரம் பழம் இருந்துச்சு. அதை வந்து சும்மா ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டாலே வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து அது ஃபில்லிங்கா இருந்திருக்கும். அது சும்மா இல்லாம அதில ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் நான் செஞ்சு சாப்பிடுவேன்ற பேர்ல, அந்த 4 பழத்தையும் போட்டு அது கூட கொஞ்சமா கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, அப்புறம் வறுத்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு நான் ஹெல்த்தியா பண்ண போறேன்ட்டு குழி பணியார கல்லுல வந்து எண்ணெய் ஊத்தி பண்ணுனா, அது இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கிற மாரி இருந்தது. அப்படியே தீஞ்சு போய் வந்திருந்தது. சரி ஓகே தீஞ்சு போய் வந்தாலும் உள்ள நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாவு கம்மியா போட்டதுனால அப்படியே பழமா உள்ள குளு குளுன்னு ஒரு மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவோட ஸ்டோரி. எப்போ பார்த்தாலும் வாரம் வாரம் அதை வாங்கி, அப்புறம் அது வந்து வீணா போய் தூர போடுறது தான் இதாச்சுன்னு சொல்லிட்டு, அதை பரையன் மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு உருப்படியா நடந்த ஒரு நல்ல விஷயம், அந்த மல்லிப்பூ மட்டும்தான். அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் புளி கூட்டு, அதுக்கப்புறமா வந்து புடலங்கால நிறைய கடலைப்பருப்புலாம் போட்டு ஒரு லஞ்ச் பண்ணேன். அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து வெளில போனோமா, அப்போ முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு கீழே ஒரு லைன் எழுதியிருந்தாங்க. "எந்நேர ஓய்விலும் முன்னேற முயல்க" அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால தான் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு சூப்பராக ஒரு லன்ச்சை போட்டு அந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து எனக்கு வந்து வீக்கெண்ட் வந்து போச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.